கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 14/1/2024 உலகளாவிய திருச்சபை ஜோயே ஜீவன் திருச்சபை. இந்த திருச்சபையிலே இந்த ஞாயிறு ஆராதனை வேலையிலே ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை கேளுங்கள். பாடல் வேலை, துதி வேலை, சூத்திர வேலை எல்லாவற்றையும் தேவன் ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. துதி, சோத்திரம், ஆராதனை பிதாவாகிய தேவனுக்கு, முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்கிறோம். ஆமாம், தேவனை துதிக்கிறோம், மனுவர்க்கத்தை ஆசீர்வதிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிற என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆமாம், எங்கள் சபை ஆராதனை தேவனுக்கு துதி செலுத்துவோம். என்ன துதி? இயேசு கிறிஸ்து கிலோமீட்டர் வாக்குத்தத்தங்களை அப்படியே கொடுத்துருவோம் தேவனுக்கு. அப்படியே மனுஷனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து கிலோமீட்டர் வாக்குத்தத்தை கொடுத்து தான் துதி, சோத்திரம், ஆராதனை, ஜபம்லாம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதான் ஜோயே ஜீவன் வேதாகம திருச்சபையின் ஆராதனை முறைகள். அல்லேலூயா. வேத சத்தியங்கள். ஆமாம், இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்பாட்டை தந்துள்ளுவார். அல்லேலூயா. ஆமாம், மிஸ் பண்ணாதீங்க. இந்த செய்தியை துவக்கம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். இந்த ஞாயிறு ஆராதனை பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர திருச்சபையிலிருந்து அகில உலகளாவிய திருச்சபையாக அகில உலகத்துக்கும் இந்த சத்தியத்தை நாங்கள் சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் பறைசாற்றுகிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். யோவான் என்ற சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் என்ற சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19, 20, 21. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம் நம்ம தியான வசனம். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். முக்கியமான சத்தியம். இந்த வேத வசனத்தை பொதுவாக எங்கேயுமே பிரசங்கம் பண்ணி நானும் கேட்டதில்லை. நீங்கள் கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. நான் இயேசு ஏற்றுக்கூட கிட்டத்தட்ட 25, 27, 30 வருஷம் கிட்ட 1994 அப்போ தான் ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். இந்த வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ணதை இது வரைக்கும் நான் கேட்டதில்லைங்க. எவ்வளோ செய்திகளை கேட்டிருக்கிறேன். இந்த வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணி உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் கேட்டதில்லை. எந்த வசனம்? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அல்லேலூயா. எவ்வளோ முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போய்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏனோ பிரசங்காருங்க இதை குறித்து வெளிப்பாடு இல்லாமலே வாங்கிட்டாங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படுன்றார். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, திருவிருந்தில் பங்கெடுத்தாச்சு. இதுதான் குவாலிஃபிகேஷன். ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன்
நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு படித்து திருவிருந்தாராயில் பங்கெடுக்க வேண்டும். இப்போ நீங்க ஒரு மனுஷனுடைய பாவத்தையே மன்னிக்கலாமா? அப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தை நீ மன்னிச்சா அவன் பாவமே மன்னிக்கப்பட்டுருமா? அப்படி எவனுடைய பாவத்தை நீ மன்னிக்காம இருக்கிறியோ அவன் பாவம் மன்னிக்கப்படாம இருக்குமா? அல்லேலூயா. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க. எனக்கு உன் பாவத்தையே நான் மன்னிக்க முடியும். நான் பாவத்தை மன்னிக்கல, நீ மன்னிக்கவும் பட முடியாது. அப்படி சொல்றாரு. அத்தாரிட்டின்றாரு. வானத்தில் போய் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் தலையாக்குறாரு, நம்ம சரீரமா இருக்கிறோம். அப்போ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. முதல்ல கணவன் மனைவியா இருந்தாக கணவன் மனைவியுடைய பாவத்தை மன்னிக்கணும், மனைவி கணவனுடைய பாவத்தை மன்னிக்கணும். 2 பேர் சேர்ந்து பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை மன்னிக்க தெரிய வேண்டும். அப்படி மன்னித்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் பிரச்சனைகள் வெயில்பட்ட பனி போல தீரும். பாவங்கள் இருக்கிற வரைக்கும் தான் பிசாசுக்கு உரிமைகள் இருக்கிறது. உன் குடும்பத்தில் பிசாசு எப்போ உரிமை கொண்டாடுறாருன்னா பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிற வேலையிலே பிசாசுகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் இதெல்லாம் உரிமை கொண்டாடுகிறது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும் பாவங்களை மன்னிக்க தெரிய வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதல்ல பாவங்களை முதல் இயேசு ஏற்றுக்கொண்டாக ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த உனக்கு எவர்களுடைய ஊர் பேரெல்லாம் சொல்ல எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, அது பெரிய தேச தலைவனாக கூட இருக்கலாம், தேச தலைவனுடைய பாவத்தை கூட நீங்கள் மன்னிக்கலாம் சொல்லப்படுது. ஆமாம், நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம், பெரிய அதிகாரியே பாவத்தை மன்னிக்கலாம். ஆமாம், எவர்களுடைய பாவத்தை மன்னிக்கலாம் அவன் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படணும் என்ன பண்ணுங்க? பாவம் மன்னிக்கப்படணும் என்ன பண்ணும்? அவன் பாவம் செய்து தேவ ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்கன்னு போடப்படுது. பாவம் செய்து தேவ மகிமையற்ற வாழ்க்கையில் பிசாசுகளும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் வல்லமையாக அந்த இடத்துல வேலை செய்யும். அந்த குடும்பத்தில், அந்த தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுட்டாங்க. எல்லோரும் வானத்தின் கீழே பூமியின் மேலே 5 கண்ட ஜனங்களும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அம்மா வயிற்றுல பிறக்கிற எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமைட்டாங்க. பாவத்தை மன்னிச்சா எல்லாம் கொள்ளாதுங்க. 1 ஆளா 2 ஆளா பாவத்தை மன்னிக்கிறது? வாழ்நாளெல்லாம் நீ பாவத்தை மன்னிக்கலாம், நீ மன்னிச்சா மன்னிக்கப்படும் சொல்றாரு இயேசு. ஒருவனுடைய பாவத்தை நீ மன்னிச்சா அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுருவான். அந்த மன்னிக்கிறதுக்கு அவன் ஏது உங்க கையில் குத்துக்கிறாரு, அப்பத்தே திராட்சம் குத்துக்கிறாரு. நீ வாயில மன்னிக்கிறது இல்லை, பாவம் செஞ்சுக்கிறாயா? லீகல் சட்டப்படி பாவம் செய்துக்கிறான், தேவ மகிமையற்று போய்க்கிறான். பிசாசு உள்ள இறங்கி அவன் எல்லா அழிவு வேலையும் செய்கிறான். குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா, சமுதாயத்தில் பாவத்தையும் மரணத்தையும் செய்கிறான். ஏன்னா பாவம் செய்து தேவ மகிமையற்றுக்கிறான். எங்க ஏதேன் தோட்டத்திலே நம்ம ஆதி தகப்பன் பாவம் செஞ்சிட்டாங்க, ஆதி தாயும் பாவம் செஞ்சிட்டாங்க. என்னங்க பாவம்? தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டதும் பாவம் செய்து தேவ மகிமை. அப்படிதான் உலகம் ஃபுல்லாக பெற்று வச்சுக்கிறாங்க எல்லாரும். நன்மை தீமை 2 சுபாவம் இல்லாத உலகத்தில் யாருமே கிடையாது. நன்மார்க்க துன்மார்க்க, நல்லவன் கெட்டவன், அதான் பாவம். அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்தனால பாவம் செய்து தேவ மகிமை பெரிய தொல்லையாக்குது அவனால. குடும்பத்தில் கண்கள் நிச்சயம் ஜீவனத்திற்கு பெருமை அவனுக்குள்ளது. பாவம் மரணம் உள்ளக்கிறதுனால பாவம் அவன் மூலமாக வல்லமையாக வேலை செய்யுது. குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், நீ இருக்கிற ஏரியாவில்
பட்டு நம்ம பாவத்தை மன்னிக்கிற வேலை பார்க்கணுமா இல்லையா? இயேசு அந்த வேலை செய்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்து பாவத்தை மன்னிச்சிட்டார் பாருங்க. அந்த வேலையை தான் 12 சீசன் சொல்ல 12 சீசன் உலகம் ஃபுல்லாக சொல்லி உனக்கும் சொல்லிக்கிறார் இந்த கடைசி நாளில். ஆனால் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணல பாருங்க, பிரசங்க யாருங்க? அதான் எனக்கு கூத்தாங்க. இதான் எனக்கு ஆச்சரியம். எவ்வளோ முக்கியமான வசனம். பாவத்தை மன்னிச்சுட்டாக்கா, மன்னிப்புனா விடுதலைன்னு அர்த்தங்க. எல்லாத்துக்கும் விடுதலை ஆகிடலாங்க. டெலிவரன்ஸ்னு அர்த்தம். சிறையிருப்புலேருந்து விடுதலை ஆகிடும். மன்னிப்புனா விடுதலை. என்ன வாயில் மன்னிப்பு இல்லைங்க, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். அவன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்கிறதுனால பிசாசு அவனை தொல்லப்படுத்துகிறான். அவனே தன்னைத்தானே வருத்தி கொள்கிறான், குடும்பத்துக்கு வருத்தப்படுத்துகிறான். வேலை ஸ்தலத்தில் போகிறதுலாம் பிசாசு அவன் மூலமாக வருத்தப்படுது. ஒரு அரசியல் தலைவனுடைய பாவத்தை நீ மன்னிக்கலாயா? ஒரு பெரிய சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம், பெரிய டாக்டரேட்டை படிச்சிருக்கலாம். நீ படிக்காதனா ஏசு உனக்குள்ளே இருக்கலாம். அவர் அப்பத்தி திராட்சை பானம் பண்ணிக்கிறார். ஜீவப்பா ஜீவ சர்ற அதை வச்சுட்டு நீ பாவத்தையும் மன்னிச்சிடலாம். அந்த ஜீவ சொல்ற ஜீவன் பாவ நிவர்த்தி பொருள். அது உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவிழா பங்கெடுத்திருக்கிறாய். நீ ஒரு ஆள் பாவத்தை மன்னிக்கலாங்க. எவ்வளோ பெரிய வேலைங்க. அதான் ஏசு சொன்னீங்க, உலகத்துக்கே ஒலியா பூமிக்கே. ஒரு அரசியல் தலைவர் இதை செய்ய முடியாதுங்க. ஒரு கலெக்டர் இதை செய்ய முடியாதுங்க. ஒரு போலீஸ் சூப்பர்டென்ட் போலீஸ் இதை செய்ய முடியாதுங்க. ஒரு ஆசிரியர் இதை செய்ய முடியாதுங்க. யாரும் செய்ய முடியாது. ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானம் திருவிழா பங்கெடுக்கிறது தாங்க இந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செய்கிறீங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பண்ணி திருவிழா போக, நீ உலகத்துக்கே ஒளின்னு சொல்கிறாரு, நீ பூமிக்கே உப்புன்னு சொல்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒளி இருளை அகற்றும், பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் ஒரு மனுஷனை. உப்பு சுவை தரும். ஆமாம், சுவையான வாழ்க்கையை கொடுக்கலாம். இயேசு உப்பாக இருக்கிறார், இயேசு ஒளியாக இருக்கிறார், ஜீவ ஒளி. இருள் பாவம், பாவ இருளை நீக்கலாம். சாப இருள், மரண இருள், தரித்திர எல்லாமே பாவத்தினால எல்லாத்தையும் நீக்கலாம். இயேசு சரி, இயேசு ரத்தத்தை வச்சுட்டு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி எங்க அனுப்புறாரு? நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. என்ன இயேசுவை பற்றிய செய்தி தான் சுவிசேஷம். ஆதாமை பற்றிய துர்ச்செய்தி தான் பாவம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் உலகம் ஃபுல்லாக போய் பரப்பிட்டாங்க. நன்மை தீமை காரியத்தில் பாவத்தில் மூழ்கி கிடக்குது உலகம். பாவம் செய்து தேவ பிசாசு ராஜ்யமாக குடும்பத்தில், பட்டணத்தில், தேசத்தில் அவனால் விடல முடியல. ட்ரை பண்ணுறான். ஏசு வேணான்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணுறான். பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, மனத்திலேருந்து, தரித்திர பாதை விடலாவே முடியாது. புதைகுயிலிருந்து புதைகுயிலுக்கு விடலாக முடியாது. அப்போ இயேசு தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பாரு. அந்த இயேசு உனக்குள்ளே வந்ததுனால நீ போய் இன்னொரு ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கலாமா? எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி பாருங்க. எவ்வளோ பெரிய மதிப்பு கொடுக்குறாரு பாரு ஒரு விசுவாசிக்கு. தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ பெரிய அவருடைய ஸ்தானத்துக்கு ஒன்று ஒப்பிடு. அவருடைய ஸ்தானத்தில் ஒன்று நிறுத்துறார். இயேசு ஸ்தானத்தில் பிதாவாகி தேவன் ஒன்று அனுப்புகிறாராம். நன்றி சொல்லணும் பிதாவாகிய தேவனுக்கு. அதனால் உன்னை நீ தாய்த்து கொள்ளாதே, உன்னை சாதாரணமாக எடை போடாதே. இங்கே சொல்லாரு இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பிதா என்னை அனுப்பினது போல இயேசு சொல்றார், பிதா என்னை நானும் உங்களை எப்படி அனுப்புறேன்? ஜீவ ரத்தத்தை குத்துட்டு, பாவத்துக்கு தேவ நீதி பிழைத்து பரலோக ராஜ்யத்தெல்லாம் உங்ககிட்ட குத்துட்டு தான் அனுப்புறார், சும்மா அனுப்பல. பிசாசு ஆதாம் ஏவாள் எப்படி நன்மை தீமை கனி குத்துட்டு உலகம் ஃபுல்லாக போய் பாவத்தை பரப்புன்னு அவன் அனுப்புறான். அந்த வேலையை செய்யாத. நீ மனுஷனா போந்தா 2 வேலை செய்யணுங்க. ஆதாமினுடைய பாவத்தை மறந்த தேவன் தர உலகத்து 5 வேலையை செய்யணும். நீ கிறிஸ்துவுக்குள் பிறந்தனா கிறிஸ்துவ தேவன் தர உலகத்து பாவத்தை மன்னிச்சு பாவன்ட்ட மனத்திலிருந்து விடுதலையாக்குற வேலையை செய்யணும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா அது நல்ல வேலை. பாவம் மன்னிக்கப்படும். பாவத்தை தேவன் தனக்கு உலகத்தை பாவம் நினைக்கப்படும். வியாதி வரும். திருடமும் கொள்ளும் வாங்கி கண்டிப்பாக செய்வான். நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நீ நன்மை தீமை அறியத்தக்கவனாக இருந்தனாக்கா தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்தை காட்டி பிசாசை வர வச்சு உன்னையே அழிக்கிற, உன் குடும்பத்தை அழிக்கிற, சமுதாயத்தை அழிக்கிறியா?
ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாம் சேர்ந்த மரணத்தை கொடுக்குது. கிறிஸ்துவ சேர்ந்த ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவ நிவர்த்தியை பண்ணிடுறீங்க. பசுத்தாய் வர வச்சு தேவதூதர். இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டி, விசுவாசிகளின் அதிகாரம், ஒரு தேவனுடைய பிள்ளையின் அதிகாரம். ஆமாம், நீ போய் ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கலாம். எப்படி மன்னிப்ப? அவன் ஆதாமுக்குள்ளே பிறந்து பாவத்தையும் மன்னித்து தேவன் தர உழுது டேக்டாக கரெக்டாக காட்டியிருந்தாங்கிறான். எந்த நாட்டுக்கு போய் ஊழியம், எந்த கிராமத்துக்கு, எந்த 5 கண்ட ஜனங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் நீ ஊழியம் செய்யலாம். எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவன் அம்மா வயிற்றில் பாவம் மன தேவன் தர உழுது காட்டி பிசாசு பிள்ளையாகிறான். அவனுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தர ஆதாம் டேக்டாக ஊற்றி நான் பாவம் பசு பாவத்தையும் மன்னிச்சிடலாங்க. உங்கள் மனைவியை திட்டாதீங்க, சபிக்காதீங்க. உங்கள் தகப்பனாராக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்து நன்மத்தை மாதிரியே தக்கவங்களாக தான் இருப்பாங்க. சேட்டியாக தான் பண்ணுவாங்க. அவங்க பாவத்தை மன்னிக்க ஜீவ சரீரம் ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணுங்க. பசுத்தாய் கண்டிப்பாக ஏறிடும், பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அதான் இயேசு செய்தார். மத்திய மார்க் லூக்கா யோவான். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள்னா ஜனங்களுக்காக ஜீவனையே குத்துறாரு, பற்று குத்துறாரு. இயேசு முன்பணி யோசனை எல்லாம் கிடையாதுங்க. அவர் இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தை ஜீவனை பரலோகமே இது அவருக்குள்ள. இயேசு சாமண்ட வாகத்தை தான் எந்த பாவத்தை சொல்ல மன்னிக்கிறாரு. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுறாரு. என்ன பண்ணுறாரு? ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்துக்கு வெலை போட முடியுமா? ஜீவ சர் பரலோகம் இயேசு சாமண்ட வாகத்தை இயேசுவே படி இயேசு ஜீவன். அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம் உங்க கையில் குத்துட்டாருங்க. எதுங்க குத்தாங்க? இங்கே சொல்ற பாரு, யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. எதுக்கு அனுப்புறாரு? உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு, சொந்தக்கார வீட்டுக்கு, ரோட்டுக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் வண்டியில் போயிட்டே இருக்கிறேன், என் வாய் சும்மா இருக்காது. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே வாய் பேசிகிட்டே மனைவி கேட்டு பாருங்க. சும்மாவே இருக்குது இல்லைங்க என் வாய். வெளியே போனா யார் வரா யார் போறா? ஏசு ஜீவன் தேவன் தர உலகத்துக்கு இன்பகரமாக இது ஆத்துமா. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா அதெல்லாம் ஆராய்ச்சியே பண்ண தேவையில்லை. பாவத்தையும் மன்னித்து தேவன் தர உலகத்துக்கு கொடுக்குறான். பிசாசு உரிமையாக அழிவு வேலை செய்கிறான். நான் தேவ நீதி உயிர் ஜீவ தர தேவ பசுதை உரிமையாக வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை போயிட்டே இருக்க வேண்டியதான். இதை செய்யணுங்க. ஒவ்வொரு விசுவாச ஊழியர் இன்னும் எழுப்பில் வந்துருங்க. இன்னும் 2ஆம் வரைக்கும் வந்துருங்க. அல்லேலூயா. இது யாராவது செய்யணும். முதல்ல ஜீவ விஷயத்துக்கு ஜீவ மார்க்குன்னா நிறைய பேர் தெரியலங்க. இயேசு நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அதனால தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. எங்குமே கேட்டிராத விலை ஏற்பட்ட சத்தியங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ALC வெல்லூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், துளசிராமன் தாமஸ் இருக்குது. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளுங்க. எந்த பாவத்தையும் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இயேசு ஜீவனுக்கு வெளியே போடும். ஜீவஸ்வர ஜூயே ஜீவன். மனுஷன் நன்மை தீமை, மேன் கைண்ட் ஆஃப் லைஃப். நன்மை உள்ளவன் தீமை உள்ளவன். நன்மையும் தீமையும் தான் பாவம். அதான் மூல பாவம். அதில் பாவம் மரணம் சுய நீதி அநீதிக்குது. அதை தேவனுக்கு உலகத்தை காட்டுற வரைக்கும் பிசாசம் வாழ்க்கையில் ஓடாது பிரச்சனை. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, 10 டிகிரி படித்த சினிமா கலைஞராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தால், காசு பணம் கோடி கோடியாக இருக்கலாங்க. எல்லாம் வயிற்றுக்கு தாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், நல்லா வாங்குறது போனால் நல்லா வீட்டில் இருக்கலாம், எல்லாம் அதுக்கு தான். ஆனால் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலஞ்சி இதெல்லாம் கிடைக்காதுங்க மனுஷனுக்கு. தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. கோடி கோடியாக போனாங்க. என்னதுக்கு தான் தற்கொலை பண்ணான்னு தெரியல. திருடவும் கொள்ளவும் அழிக்க வர வேறுண்டு போகிறான். அந்த பாவ நிவர்த்தி போல் தான் இயேசு கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவரத்தம். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் திருவிருந்தில் ஒவ்வொரு மாதத்திலும் கொடுக்குறாங்க. அந்த அப்பத்தை ஜீவ சர்வ ஜீவன். அதான் பாவ நிவர்த்தி பொருள். அது என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு இவ்வளவு செய்தால் பாவ நிவர்த்திய பாவம் மன்னிக்கப்படும். அது உன் மனைவி செய்யலாம், நீ கணவனுக்கு செய்யலாம், உங்கள் 4 பிள்ளைகளுக்கு செய்யலாம். பிறக்கும்போது ஆதாம்குள்ள தான் பிறக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறக்கணும். அதை தவிர்க்க முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை மறுபடியும் கிறிஸ்துக்குள் பிறப்பது. கிறிஸ்து ஜீவ விசத்திகனி. அந்த ஜீவ சரஜீவர் இயேசு சாமட்டவாக பரலோகமே இருக்குதால. ஆதாமுக்குள்ள வாதா எல்லா கேடுபாடு நன்மத்தையும் அறியத்தக்க கனி. உன்னிருந்து பூமி சபிக்க பாவம் மரணம் இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குற வரைக்கும் நீ பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாது. பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவேன். சாபத்திலிருந்து, மாற்றத்திலிருந்து, தரித்திலிருந்து, பாதாலிருந்து, கொள்ளையிலிருந்து, ஆபத்திலிருந்து, மரணத்திலிருந்து நீ மீண்டு வரவே முடியாதுங்க.
எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துக்கிறாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும். ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டு போய் மன்னிங்களேன். யாரோ நான் பார்க்குறேன் ஏசு மத்திய மாட்டுக்கால நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள்லாம் ஜனங்களுக்கு ஜீவனே ஓடி 3 வருஷம் ஊழியத்தில் ஏசு ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லைங்க. ஒரு இடத்துல சொல்கிறாரு, அடுத்த ஊர்களுக்கு நான் போக வேண்டும். ஒரு ஊரில் போய் அவங்க எல்லா ஜனங்களும் ஏசு அங்கேயே தங்க வைக்கிறேன். இல்லைங்க யார் நான் அடுத்த ஊரில் போய் தேவடைய ராஜ்யத்துக்கு பிரசங்கம் பண்ணேன். ஏன் அடுத்த ஊர்லங்கிறான் பிரச்சனை உள்ளவன். இப்படி ஊராக போனால் உலகம் ஃபுல்லாக போகலாங்க. நன்மத்தை மரியத்தக்க வந்தான் அம்மா வயிற்றுல வந்துட்டு நன்மை தேமையை தேவன் தர கொடுத்து பாவத்தில் சீக்கி தவிச்சுங்கிறான். ஜீவ விச்சத்துக்கு அடியில் கொண்டு வரணும். அவங்களுக்கு கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து ஜீவத்தை தேவனீதி ஊய்த்ததில் அது அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசு தாய்க்கூட அவன் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம கூடாதான் அவன் பாவமே மன்னிக்கப்படும். பசு தாய் ஊற்றப்படும். தேவதூதர் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறார் பாருங்க. யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஒரு ஆளை பார்க்குற நல்ல ஃப்ரெண்டு தான், நீ இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசான திருவிருந்தல் பங்குகிட்ட இயேசு ஜீவ ரத்தத்தை அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கல. அவன் எத்தையோ ரொம்ப ஃப்ரெண்டு தான். பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்து பிரச்சனை இல்லைக்கிறான். ஃப்ரெண்டு தான். தேவி நீட்டு உயிர்த்தல அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஜபமே பண்ணல. நீ அவன் பாவம் மன்னிக்கவே படாதுங்க. கட்சி வரைக்கும் மன்னிக்கப்படாது. ஏன்னா அவன் பாவம் முழு உலகத்துக்கு ஆதாமின் மகாமன் அப்பன் சாவம் அப்படியே பாவம் மன்னம் அவன் மேலே இருக்குது. அவன் பல வித சிக்கலை சந்திப்பான். ஆனால் கிறிஸ்து ஜீவ ரத்தத்தை அவன் பேர் தேவன் தனக்கு உலகத்துக்கு உணர்வுபூர்வமாக கொடுத்துரு. ஆதாம் 2 பசுத்தை அவன் மேலே இறங்கிட்டீங்க. அவன் பாதுகாக்கப்பட்டுள்ளாங்க. தாங்க ஊழியம், தாங்க இயேசு செய்த ஊழியம். ஆமாம், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவன் வஸ்திரம் வந்து குட்டூராக விட்டுட்டு போயிட்டான். எருசலேம்னா தேவாலயம், எரிகோன்னா கல்லர்கள் வசிக்கிறோம், சபிக்கப்பட்ட ஸ்தலம். அங்கே போன உடனே கல்லர் கையில் மாட்டிட்டு வஸ்திரம் உடிந்து குட்டூராக விட்டுட்டு போயிட்டான். ஒரு ஆசாரியம் போய் பக்கமாக விலைக்கு போயிட்டானா. அவன் தான் அட்டூழிக்காரன்னு சொல்லுது. பாவத்தை மன்னிக்கல பாருங்க. நியாயப்பிரமாண மனதில் சொன்ன பேச்சு கேட்கல, படட்டம் பிசாசுன்னு சொல்லிட்டு போய் பக்கமாக விலைக்கு போய் இன்னொரு லேவியம் போகிறான். அவன் சீனியர் பாஸ்ட் அசிஸ்டன்ட் பாஸ்ட் எவனும் விலைக்கு போயிட்டான். லேவியனும் ஒரு சமாரியம் வந்தான். அவனை பார்த்த உடனே கெட்ட வந்து மனதுருகி எண்ணெயும் திராட்சசும் வார்த்து. அதான் என் பாவத்தை மன்னிக்கிறது. அந்த திராட்சசம் இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். அந்த எண்ணெய் பசுத்த ஆவி. அந்த திராட்சை ரசத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலக கொடுக்கணும். அவன் பாவம் தேவனையும் முழு உலக கொடுக்கறனால கல்லங்கையில் மாட்டி சீக்கி தவிக்கிறான். கல்லன்னா பிசாசு, குற்றூராகிறான். அப்படி வேதனைப்பட்டுக்கிறான். பலவிதமான சிக்கில போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறான். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயிட்டான். அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலக சகல பாவம் நீங்க பசு எண்ணெய் வந்து அந்த சத்தத்தில் எரிகோவில் சத்தத்திலே கொண்டு விட்டாங்க அந்த சமாரியன். அதாங்க இயேசு செய்த ஒட்டுமொத்த ஊழியா. அந்த சமாரியனை போல இருன்னு சொல்கிறாரு. பிற அந்த அவனை போல ஊழியம் செய்யுன்னு சொல்கிறாரு. அந்த ஆசாரியனை போல விலகி போயிடாத, பாவத்தை மன்னிக்காமல் போயிடாத. அவன் ரத்த பழிவு மேலே கேட்கப்படும் போடப்படுது. அதனால் இயேசு ஜீவரது ஒரு 100 பேருக்கு, ஒரு 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, கோடி பேருக்கு நீ உலகத்தையே ஜெபிக்கலாம்னு சொல்லிக்குதுங்க. உலகத்தையே நீ ஜெபிக்கலாம். உலகத்தில் 800 கோடி பேர் நன்மை தேமை கடிய தேவன் தர கொடுத்து அசுத்த கிராமங்கள் பட்டது. ஒரே நோவா காலத்தில் நடந்தது கூட மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. அதை விட மோசமான சோதோகுமார் நடக்கிற மாதிரி நடக்குது. பாவம் மண்ணை இருக்கிற இடத்துல பொல்லாத காரியெல்லாம் நடக்குது. கொலைகள், வெறிகள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், பெச்சாரங்கள், வேசித்தனங்கள், காம விகாரங்கள், வன்கண்கள், தூசணங்கள், விக்கிரங்கள், எத்தனை பாவம் இருக்குது. அவனுக்கு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத பாவம் மன்னிக்கப்பட்டு பசுத்தாவி இறங்கிட்டாக்கா கொய்க்கின் ஆகிட்டு பசுத்தாவிக்குள்ள அவன் வந்துடலாங்க. ஏசு அதாங்க செய்தார் மத்திய மாற்றுகால. யாரை பார்த்தாலும் முன்பின் யோசனையே கிடையாது. குசலமே விசாரிக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:10 நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகள்னா ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். ஜீவரத்தம் பாவ நிவர்த்தி பொருள். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கூட உடனே 2000 அசுத்தாய் ஓடி லேகோட் பிசாசு விடுதலை ஆகிறாரு. 2000 பிசாசு பாவம் செய்கிற பிசாசினாலும் உண்டாயிருக்கிறான். அவனை பார்த்த உடனே பாருங்க 1008 குசல் வச்சாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அவனை பார்த்ததுமே பாருங்க ஜீவரத்தம்
தேவனுக்கு ஆதம் நல்ல மேய்ப்பன், ஆடு ஜனக்கு காட்டு மிருக பிசாசுகள் சிக்கி தவிக்கிறான் பாருங்க. அந்த லேகியோன் பிசாசு 2000 பிசாசு நிர்வாணத்தில் பிடங்கள் வந்து தன்னைத்தானே அது ஒரு மார்க் 5ஆம் போய் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவனை பார்த்ததுமே அந்த சமாரி அந்த ஆசாரி போய் விலகி போல, அந்த லேவியனை போல விலகி, சமாரியனை போல ஜீவ சரி தேவனுக்கு அவன் பேர் தேவன் ஆதம் முழு சொல்லி ஒரு ஜபத்தை உட பசுத்தாய் வர ஸ்வஸ்த புத்தி 2000 அசுத்தாய் பசுத்தாய் வச்சு ஸ்வஸ்த புத்தி அணிது வஸ்திரத்தை இயேசு பார்த்துறாம அவனை தெக்க போய் ஊடிக்காரனாக்குறாரு பாருங்க. அந்த பாவத்தை மன்னிச்சதுனால அந்த விளைவு பாருங்க ஒரு மனுஷனுக்கு. அவன் தெக்க போல 10 பட்டலில் போய் கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கம் பண்ணான். கத்த தனக்கு இறங்கி சொல் பிரசங்கம் எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். அவன் போய் எல்லாரையும் போய் ரட்சிப்புகள் நடத்துறான். அதான் மேட்ரு. கத்திரி எனக்கு இறங்கி இதை செய்தாரியா, நீ அந்த கத்திரி எடுத்துன்னு போய் உலகம் இப்போ தெக்க போலில் போய் பிரசங்கம் பண்ணிக்கிறான். அந்த லேகோன் பிசா பிச்சுவேன். அவனுக்கு ட்ரெயினிங்கே இல்லை. அவன் சொல்கிறான், இயேசுவே உங்க கூடவே வர்றான்ப்பா, அவனுக்கு ட்ரெயினிங்கே வரா, 2000 பிசாசு விடுதலை ஆகிக்கிறேன், நல்லா எக்ஸ்பெக்ட் ஆகிட்ட நீ போய் போய் சொன்னால் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க போடக்கூடாது. அவன் பிரசங்கத்தை கேட்டு ட்ரெயினிங்கே இல்லைங்க அவனுக்கு. 2000 பிசாசு விடுதலை இவ்வளோ வல்லமையாக இருப்பான் பாருங்க. அதனால் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தான ஒரு சுருன்னு ஒரு உணர்வு இருக்குனுங்க. என் பாவத்தை மன்னிச்சிருக்காரு பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்கு விடுதலையாக்கி நம்ம பாவன்ட்டு வரதுபடி தேவன் நீட்டு உயிரில் கொடுத்துருக்கிறார் எனக்கு. அதை வச்சுட்டு ஊடு செய்யல, நாடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, பேர் விசுவாசி ஊழிக்கார், அந்த இது தப்பு லொட்டுன்னு பேசிக்கின்னு உன் பாவம் மன்னிக்கப்படல அவன் பாவம் மன்னி ஊழிக்காரனே இன்னைக்கு வேலியே பயிர் மேய்கிற மாதிரி இருக்குதுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஊழியங்கள் எல்லாம் எல்லாமே தப்புங்க. நீயும் தப்பு, அவனுக்கு இயேசு தான் ரைட். அந்த இயேசுவே தேவன் தனக்கு ஆதம் மூலத்துக்கு நீயும் கூட அவனும் கூட, நீ ரசிக்க கூட அவனும் ரசிக்க போடுவான். தப்புன்னு பேசாத. நியாயப்பிரமான மனநிலையில எல்லாம் தப்புங்க. தப்புன்னு பேச உலகம் ஃபுல்லாக பேசிக்கலாம், நீ வாய்நாளெலாம் பேசலாம். தப்புக்கு பரிகாரம் ஜீவ சர இயேசு தேவ நீட்டு உயிர்தல் தேவன் தனக்கு உங்களுக்கு பாவன்ட்டு மண்ணை ஓடிட்டோம், பசுத்தாய் ஊற்றப்படும். அதான் இயேசு சொன்ன ஊழியம். அல்லேலூயா. ஆனால் அன்பாவன்லே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. உங்கள் பிள்ளை பேர் சொல்லி, உங்கள் மக பேர் சொல்லி, உங்கள் மனைவி பேர் சொல்லி, உங்கள் கணவர் பேர் சொல்லி, உங்கள் அப்பா பேர் சொல்லி, உங்கள் அம்மா பேர் சொல்லி, உங்கள் தாத்தா பேர் சொல்லி, உங்கள் பாட்டம் பேர் சொல்லி, உங்கள் மாமன் பேர் சொல்லி, மச்சான் பேர் சொல்லி, நீ தான் ஒலி. அவன் பண்ணுற ஷேட்டை, அவன் பண்ணுற துரோகத்தெல்லாம் வச்சு பகை கஷ்டமாக இருக்கிறாது தயவுசெய்து. அப்படின்னா அவன் பாவம் மன்னிக்கப்படாது. இங்கே சொல்லிக்கிறாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். இந்த பகை கசுப்பு வைராகெல்லாம் நீ ஒரு மனுஷனை காட்டும் போது அவன் பாவத்தையே நீ மன்னிக்கலையாம், அதனால் அவன் பாவம் மன்னிக்கப்படாது. அதனால் உனக்கு நஷ்டம்தான். யாருக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்துனேக்கிறீ அவன் பாவம் மன்னிக்கப்படுமா, அதனால உனக்கும் ஆசீர்வாதமா. அல்லேலூயா. மோசே என்னங்க பண்ணான், இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்கா ரத்தத்தை அடிச்சு நிலைக்காலில் பூசுன்னு சொல்லி கொடுக்குறான். அதை அடித்து நிலைக்காலில் தேவன் தனக்கு உலகத்து அவன் பாவெல்லாம் மன்னிக்கு சங்காரத்தை ஓட்டி பசு எகிப்து சிறையில் நீங்க 30 லட்சம் இஸ்ரவேல் கானாந்தேசத்துக்கு போகிறாங்க பாருங்க. ஒரு பஸ்கா ரத்தத்தை அடித்து நிலைக்கால நம்முடைய பஸ்கா கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பைதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆண் ஆட்டுக்குட்டி. இயேசு பைதற்றவர். பைதற்றனா ஜீவன் உள்ளவர், நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டதான். ஏசு ஒரு ஜீவ விஷயத்துக்கு நீ அவர் ஒரு வயதுனா வாலிபத்தின் கொழுமையான வயது ஆட்டுக்குட்டி, அது பைதற்ற ஆட்டு ஒரு வயது ஆட்டுக்குட்டி. அதை அடித்து நிலைக்காலில் போச்சுனா அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட சங்காரத்தை ஓடி எகிப்து சிறை பொண்ணோடு வெளியோடு வருவாங்க. செங்கடல் வழியோடு யோர்தான் பெண்ணிட்டு போய் எரிக்க தரமட்டமா காணாந்த பாலும் தேவன் கண்ணாலும் காணாந்தேச வாழ். அந்த பஸ்காட்டு நியமத்தை காலமெல்லாம் கைகொள்ளினார். அந்த பஸ்காவை நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். ஜீவ சொர்ரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சொர்ரம், ஜீவ ஐஸ்வர்யம். அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துடைய தரித்திர பாவம் நீங்கள் தரித்திரம் நீங்கிறோம் ஐஸ்வர்யம். அவர் தழும்புல ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தருக பசு தாவிய சரீரம் முள்ள அசைவாடுவார். ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்ச, ஜீவ கிட்னி. 20 விஷயம் 40 வயசானாக்கா இந்த சத்தியெல்லாம் ஆரம்பத்திலே தென்ன கண்ணுக்கு ஜீவ கண்ணு தேவன் தனக்கு அபிஷேகம் இறக்கி கண்ணு நல்லா இருந்திருக்கும், காது நல்லா இருக்கும். இனிமேலாவது ஜீவ கண்ணு தேவன் தனக்கு உலகத்துக்கு கண்ணு நல்லா இருக்கு ஆயிடுங்க. பார்வை அடைவாயாக என் ஜீவ கண்ணியும் உனக்கு முன்பே தேவன் தனக்கு உங்களுக்கு கண்ணில் விடுதலை ஆகி போச்சு. காது செவிட்டு காது, ஜீவ காது, நல்ல மீப்பத்தன ஜீவ சரம், தழும்புகள்லாம் ஜீவ சரம், ஜீவ ரத்தம். குஷ்வகி உன் பாவம் மன்னிக்கப்பட்ட ஜீவ கை கொடுக்குற தேவன் குஷ்வகம் நல்லா ஆகி போகுது. பாவம் மட்டும் மன்னிக்கப்படுங்க, வியாதி சுகமாகுது, சாபம் நீங்கள் ஆசுவாது, தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்யம் வருது, பாதாள் நீங்கள் பரலோக ராஜ்யமே இருக்குதுங்க. பாவம் டு மரணத்திலிருந்து விடுதலைங்க பாவம் மன்னிப்புனா. வெறும் பாவத்தை மட்டும் மன்னிக்கிறது இல்லை, சாபத்தை நிற்கிறது, தரித்திரத்தை எல்லாம் இயேசு ஜீவ சர ஜீவரத்தம் தான். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாக்கா எல்லாத்துலேருந்து நீ விடுதலை ஆகலாம்.
ஆமாம், முழு உலக ஒரு ஆளுக்கு பகை கஷ்டம் ஒரு பாவம் மன்னிக்கப்படாது. ஒரு ஆள் மூலம் பிசாசு உரிமையாக வந்து எல்லாத்துக்கும் ஏற்ற விடும். அதனால தான் இயேசு ஏற்றவுடன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, உலகன்னு ஆதாம் இயேசு அன்பு ஜீவத்தை வாழ்ந்தவர் கொடுத்தாதான் பாவமே மன்னிக்கப்படும். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் மன்னிக்கிறது. ஒரு நாள் 2 நாள் கூத்து இல்லைங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என் வார்த்தைகள் அவனை நிலைத்திருந்தால். ஆமாம், தேவின் இதுட்டு உயிர்த்தில்லை. தேவன் தர ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் வருஷம் 360 வாழ்நாளெல்லாம் நிலைத்த பாவன்ட்டு பண்ண நீட்டே இருக்கும். பசு வர வீழ்த்தி ஆகிட்டே போவாய். அப்படிதான் தாவீது வெற்றியானா. கர்த்தரை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போது என்னாவும் நாதோறும் உமதே நீதி உமது சொல்லிட்டே இருக்கான். அவருடைய நீதி இயேசு தான். அந்த இயேசு தேவன் தர ஒரு துதிட்டே இருக்கிறான். வர விருத்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கிறான். தாவீது ஆடு மேய்க்கிற ராஜாவாகிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. சிறைச்சாலைகள் ஓஷேப் எகிப்துக்கு அதிபதி ஆகிட்டான். தாய் தவறு அநாத பெண் 120 ராஜாத்தி ஆகிட்டா. எல்லாம் பிடித்தாங்க. மோசே ரச்சகன் ஆகிட்டான். பைத வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. அந்த இயேசு தேவி நீதி உயிர் ஜீவ வீசத்துக்கு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. நீ நன்மை தீமை வட்டத்தில் இருந்தாவே பாவம் எண்ணப்படும். பிசாசு உரிமையாக வருவான். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு கவலை, ஒரு பயம், வாழ்க்கையே வெறுப்பாக்குதுன்னு சொல்லி என்னன்னே தெரியல. ஒரே போராட்டமாக நன்மை தீமை தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஆனால் தான் பிசாசு வந்துடுறான். ஜீவ வீசத்துக்கு ஆத்மா இன்பகரமாக இருக்கும். நான் அப்படி தான் இருக்கிறேன், பற்றிகிட்டே இருக்கிறேன். ஆதாம்லேருந்து மூடு உலகத்துக்கு ஆப்பிரிக்காக்கா இருக்குது, ஐரோப்பாவுக்கு இருக்குது, அமெரிக்காக்கா இருக்குது, கேரளாக்கா இருக்குது, மைசூருக்கா இருக்குது, கொல்லங்கா இருக்குது. எங்கள் ஊர் எங்கள் ஆளுங்களாம் இருக்கிறது. சோழவரம் கிராமம், மெட்ராஸு, பெங்களூரு படுத்துக்கிட்டு தாங்க வேலை. இங்கே சொன்னால் அங்கே அற்புதம் நடக்குதுங்க. ஏசு இங்கே சொன்னார் காணாணி சீர்மை தூரத்துக்கு இருக்கிற அங்கே பிசாது ஓடி போகுது. அவருக்கு தேவை ஜீவ சரிஞ்சு தேவத்தை இங்கே சொல்கிற அசுத்தை பசுத்தை இறங்கித்தாங்க. ராஜாவின் மகன் மரத்துக்கு எதுவாக இருக்கிறான். வாயா கொஞ்சம் வாயான்னு கூப்பிட்றாங்க இயேசுவை. வர அவன் சொல்கிறான், ஐயா சீக்கிரம் வாங்கி ரொம்ப நெத்து சீக்கிரம் வாவா போடா. அவளு சீக்கிரம் போடா, அவன் நல்லாயிட்டான்றாரு. போ என்ன பண்ணாரு, அவன் பாவத்தின் சம்பளமான தேவன் தர ஒரு பிசாசு அங்கே வியாதி போட்டு நொறுங்கிறான். இவர் இங்கே ஜீவ சரஜீவர் அந்த தேவன் தர இங்கே சொன்னார். போயினே இருக்கிறான். குறுக்கு ஆள் வராங்க. இந்த வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்தை பார்த்து பாருங்க. குறுக்கு ஆளுங்க வராங்க. ஐயா பையன் நல்லாயிட்டாங்க, நல்லா ஓடி ஆடி விளையாடிக்கிறாங்க. எப்போ அப்படியா, எந்த மணி நேரம்? 7ஆம் மணி நேரத்தில் இயேசு சொன்னார் போ அவன் சுகமாயிட்டான்னு. அப்போ என்ன பண்ணார், வாயை தந்து ஜீவஸ்வர ஜீவரத்தை தேவன் தனக்கு கொடுக்குறதுக்கு சொல்கிற வரைக்கும் அங்கே அற்புதம் நடக்கலை. அவன் கேட்குறான் பாரு உஷாரானாள், எந்த மணி நேரத்துலேயே அவர் அந்த வார்த்தை சுகமானா? 7ஆம் மணி நேரத்தில் சுகமாயிட்டான். ஐயா அந்த 7ஆம் மணி நேரத்தில் போ சுகமானான்னு சொன்னார். ஏசுனாரு. உன் மக அமெரிக்காவில் இருக்கிறா, பெங்களூரில் வேலை செய்கிறா, நீ வேலூரில் இருக்கிற. எந்த பூமி எல்லையில் 5 கண்டத்தில் எங்கன்னா கட்டுங்க. இங்கே சொல்லுங்க உங்கள் மக பேர் தேவந்தர் ஆதாம் முழு ஜீவ சரிஜீவ பசுத்தை போய் பசு தேவதூர் காப்பாற்றிடலாங்க உங்கள் பிள்ளைய. நீ நேரில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படியெல்லாம் ஊழி செஞ்சுக்கிறார். நேர்லையும் போனார், இங்கிருந்தே சொன்னார், தூரத்தில் சொன்னார். எல்லா ரீதியில் நீ ஆக மொத்தம் பாவத்துக்கு மரணத்துக்கு பாரியா தேவ ரீதி ஊழியத்தில் கொடுப்பியா? உன் மனைவி பேர் சொல்லி, உங்கள் பிள்ளை பேர் சொல்லி, உங்கள் அப்பன் பேர் சொல்லி, உங்கள் விசுவாசி பேர் சொல்லி அதை கொடு முதல்ல இல்லையா? அதை தேவத்தருக்கு ஆதாம் முழு கொடுக்குற வெளிப்பேட தொலைய போகுது, அசுத்தை போது பசுத்தை வருது, ஒரு படிவு செய்ய போகிறதில்லை. ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. எங்கேயுமே இந்த மாதிரி வெளிப்பாடை கேட்க முடியாது உங்களால். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஏஎல்சி வெள்ளூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது எத்தனை 1000 பேருக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. இதே இந்த மெத்தடில் தான் எல்லாத்தையும் 1000க்கு மேலே செய்தி போட்டுருக்கேன். கேட்க உங்கள் ஆத்மா இன்பகரமாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் என்னுடைய எல்லா செய்திகள் நீ கற்றுக்கு ஊழியக்காரலாக இருக்கு. என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. பயந்துடாதீங்க. சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ லேகோன் பிசாசு விடியில் ஏற்கிறாருங்க. 2000 பிசாசுன்னு சில பேர் 6000 லேகோன்னா தலைமையில் கழிச்சு கவலைப்படலைங்க. ஜீவசர ஜீவரசம் அது தேவதற்கு ஆதம் அத்தனை பிசாசு ஒரு பசுத்தை இறங்கிதுங்க. பாவத்தை எப்படி மன்னிக்கிறார் பாருங்க. ஷீசில் கூட்டு போய் ட்ரெயின் பண்ணுறாரு. இப்படி தான் நீ ஒரு மனுஷனை பாவத்தை மன்னிக்கணும். நான் உனக்கு மாடல் காட்டுறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் பர்வத்துக்கு போயிட்டு போகிறேன். ஜீவரத்தை சிலுவையில் குத்துட்டு போக போகிறேன். போய் எவர்களுடைய பாவங்களை மன்னி அவர் பாவங்கள் மன்னி எவர்கள் பாவம் மன்னிக்கல அவன் பாவம் மன்னிக்கப்படாதுன்றார். அதனால் யோவான் 20:20 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கவே படாது. கட்சியிலையும் வாழ்நாளெல்லாம் உன் பாவம் தேவனே முழு உலகம் வாழ்நாளெல்லாம் பாதிக்கும். வாழ்நாளெல்லாம் சிறிய வயசு வாழ்வதற்கு முதிர்ந்த வயதில் பிசாசு உலகம் வாழ்நாளெல்லாம் பிரச்சனை.
அதுக்கு தேவி நீதிட்டு உழித்தேதல், பாவத்துக்கு பிறகு தேவனி மரணத்துக்கு பிறகு உழித்தேதல். அது இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம் ஜீவ அதை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகம் கொடுக்குற வரைக்கும் உன் பாவம் மன்னிக்கப்பட போறதில்லை. தேவதூர் பசுத்தாய் வந்து உன் வாழ்க்கையில் மாற்றம் வர போறது கிடையாது. ஆனால் தான் ஆதாமுக்குள் பிறந்தவர் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெதுமா இருக்கிறாரு. அதை ஏன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகு வாழ்நாள்லாம் கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்து கூட சோர்ந்து போகாமல் கொடுக்கணும். பாவம்ட்டு ஒரு பசுத்தாய் ஊற்றப்படும், கான்ஃபிடன்ஸும் தைரியமாக இருக்கலாம். இல்லைன்னா கோழிகணம் தான் வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால் அன்பாளே, இப்படிப்பட்ட செய்தியில் கேட்குற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். இங்கே பாருங்க, யோவான் 1 யோவானில் இந்த இதில் ஒரு வசனம் பாருங்க. 1 யோவானில் யோவான் 2வது அதிகாரம். என் பிள்ளைகளை, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாராம். ஒருவன் பாவம் செஞ்சிட்டான்னாக்கா தலைமையில் கவிச்சு கவலைப்பட மாட்டாராம். உங்கள் குடும்பத்தில் உன் பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுது, நீ தலைமையில் கவிச்சு கவலைப்பட தான் தவிர, ஒருவன் பாவம் செய்யினால் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இயேசு நமக்காக பிதாவை பரிந்து என்ன பிதா கிட்ட என்ன பண்ண ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி கொடுப்பாரான் பிதாவாகி தேவனுக்கு. நம்முடைய பாவம் பிதாவாகி தேவன் ஆதாமும் முழு உலகத்தையே பாதிக்குதுங்க. அதனால் பிசாசு உரிமையாக பிள்ளை கற்றுக்கினே வாய் நல்லா கற்றுக்கிறான். இப்போ ஜீவ சொல்ற ஜீவரை இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசான் திருவிழெல்லாம் பங்கெடுத்து கிறிஸ்துவ ஊழிக்காரன் எல்லாம் சொல்கிறேன். நீ ஏன் தலைமையில் கை வச்சு கவலைப்படுற பாவம் செஞ்சாக்கா? ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு ஆதாமும் முழு கொடுத்து உங்க பிள்ளை பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, ஏரியாளுக்கு ஜனங்க பேர் சொல்லி, சபை விசுவாசி பேர் சொல்லி கடுத்த கொடுத்து பாரு. பாவம்ட்டு மனு பசுத்தாய் விடும். அதான் செஞ்சார் இயேசு. அதான் சொல்றாருங்க, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுறான். என்ன பரிந்து? பிதா கிட்டப்பா நன்மத்தை மரியத்தக்க கணியை சாப்பிட்டுட்டான், அதை தேவன உலகத்துக்கு கொடுத்து பிசாசு வாழ்நாள்லாம் போராடிங்கிறான். அவன் பாவத்துக்கு பிறகு ஜீவ பிச்சத்துக்கு கணியை நான் தரையா பிதாவாகி தேவனை ஜீவ சரித்துக்கு ரத்தம் இயேசு திருத்தூத்தி 2 ஜீவ சரி இயேசு சாமியோட வாக்குத்தத்தே தர அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு தரையா பரிந்து போடா பிசா பசுத்தாய் வான வந்துட்டாரு, அவனை பாதுகாத்துட்டாரு. இதுதான் ஊழியா? இதை நீ செய்யலாம? அதுதான் உன்னை உலகத்துக்கு வெளியாக பூமி குப்பா வச்சுக்கிறாரு. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உன்னை அனுப்புறேன்னு அதுக்கு தான் சொல்லிக்கிறாரு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்ய பலியாக இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தை சர்வலோகத்துக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை சர்வலோகத்தை நிவர்த்தி செய்ய கிருபாதார பலி உன் குடும்பத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்து எவ்வளோ நேரம் ஆகும். அதனால தான் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ் காட்டுறதை நியமத்தை கற்றுக் கொடுத்தான் மோசே. ஆமாம், அது வரைக்கும் பேட தொலைல எகிப்தியன் பார்வோன். எகிப்துனா உலகம், பார்வோன்னா பிசாசு. ஜீவனே கசப்பாரு. ஒரு பஸ் காட்டுறது தான் நிறைய காலம் போது நாங்கள் பாருங்க. அன்னைக்கு நைட்டு சங்காத ஒரு பசுத்த தேவதூர் வந்து பொண்ணோடு வெளியோடு செங்கடு யோதனா போய் காணாந்தேசத்துக்கு வராங்க. வாழ்நாளெல்லாம் பஸ் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு பலிபீடத்தை கேட்டு ஒரு 18 தேவந்தருக்கு பாவம் நிவர்த்தியாவது 100வது வயசு புள்ள 90வது வயசு புள்ள பிறகுதுங்க. பாவம் நிவர்த்தியானா அப்புறம் சகல காலத்தில் ஆசுவாதுங்க. பூமி தாங்கக்கூடாதபடி ஆசுவாது. பொண்ணு வெள்ளி சீமானா இருக்கிறாங்க. எங்கே போனாலும் ஒரு பலிபீடங்க ஒரு 18 இயேசு பழைய ஏற்பாட்டில் தேவன் தனக்கு உலகத்துங்க. அதனால தாங்க ஆபிரகாம் ஆசுவாதம். அந்த ஆபிரகாம் கிறிஸ்து உண்டாக்குங்க. அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடுங்க. பழைய ஏற்பாடு ஆட்டு இயேசு சரித்திர 18 ஆட்டுக்கிட்டே தேவன் தனக்கு பலிபீடம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதுங்க. சீமானா இருந்தாங்க. பூமி தாங்க ஆடுகளும் மாடுகள் ஓட்ட சீமானா இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு அந்த ஆடு உலக தேவாட்டுக்கு ஜீவ சரி ஜீவரத்தம் அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கூட ஆபிரகாம் கிறிஸ்துவ உண்டாயிருக்கான். போதுன்னு நினைக்கிறேன். ஜெபம் இந்த 14 1/2024 ஞாயிறு 6 மாலை நேரத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தை நான் இங்கிலீஷில் படிக்கலான்னு நினைக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22. யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 முடிஞ்ச அளவுக்கு படித்து பார்க்குற பாருங்க. John chapter 20
21. So Jesus said to them again, Peace to you. As the Father has sent me, I also send you. And when he had said this, he breathed on them and said to them, Receive the Holy Spirit. If you forgive the sins of any, they are forgiven them. If you retain the sins of any, they are retained. Hallelujah. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர் பாவங்கள் மன்னிக்க. தாயே, பெத்த தாயே, உலகத்திலே பெரிய அன்பு தாய் அன்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாய் என்ன பாவத்தில் பெற்றுட்டாலே. எங்கள் அம்மா ராணியம்மா, எங்கள் அப்பா ராமேஷுக்கு நல்லா ஊட்டி வளர்க்குறாங்க. கன்னியாகுமரியே இன்னைக்கு வரையும் சாப்பாடு போட்டுருந்தாங்கிறாங்க எங்கள் அம்மா. ஆனால் பெற்றது பாவம். பிரச்சனைன்னு வந்துட்டால் தலைமையில் கவிச்சு கவலைப்படத்தான் தெரிந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்த என் பிள்ளைக்கு தேவி நீதியின் சம்பளம் ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்தை கொடுத்து பாவத்தை நிவர்த்தி பண்ண தெரியல தாய்க்கு. பிசாசுகிட்ட சிக்கி தவிக்கிறத கண்டதுக்கே பார்த்து பார்த்து துடிக்கிற தாய். தகப்பன் அப்படி தாங்கிறான். ஏசு தெரியாத தகப்ப பரிதாபங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இயேசுன்னா ஜீவ விசத்திகரி. சிம்பிளாக சொல்கிறேன். அந்த ஜீவனா எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. ஆதாம்னா நன்மை தீமை எல்லா கேடுபாடுகளையும் தொகுப்பு. அதுதான் பாவம். அதை தேவன் தர உலகத்துக்கு கொடுக்கத்தான் வேணும். தாயின் வயிற்றில் பிறந்த 5 கண்ட ஜனங்களும் கிறிஸ்து அவர் தேவி நீதி உயிர்த்தேரும் ஜீவ ஜீவரத்தை பரலோக எல்லா நன்மைக்கு ஜீவனுக்கு எதுவான காரியங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க பாவன்ட்டு மன பசுத்தாய் ஊற்றப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தா வெற்றி வாழ்க்கை நிச்சயம். ஆதாமுக்குள்ளே இருந்து போனது கிறிஸ்துக்குள்ளே இருந்து போனதே ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. அதனால் பாருங்க, ஜான் சாப்டர் 20 பாருங்க. ஸோ ஜீசஸ் said to them again, Peace to you. As the Father has sent me, I also send you. And when he had said this, he breathed, அதான் சுவாசத்து வருது, he breathed on them and said to them, Receive the Holy Spirit. If you forgive the sins of any, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ, there are forgiven them, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுன்றார். If you retain the sins to any, they are retained. எவ்வளோ பாவங்களை மன்னிக்கலையோ அவர் பாவம் மன்னிக்கப்படாதுன்றார். ஜாமல்லாமா ஜாம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, சரியான மாலை வேலையில் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆமாம், ஏவாளு பிசாசு வார்த்தையை கேட்டு அந்த கனியை சாப்பிடு அப்படின்னு சொல்லி பறித்தால் புசித்தால், நன்மை தீமை கனியை பறித்தால் புசித்தால் தேவன் உலகத்தை பாவி ஆயிட்டா. இப்போ ஏசு அதே பேர் தான் சொல்கிறார். ஏதேன் தோட்ட பிசாசு வா 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 ஏவாள் கூப்பிட்ட மாதிரி வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் எங்கிட்ட வாவான்னு கூப்பிட்றாரு. நானே ஜீவப்பம், இந்த ஜீவ ரத்தத்தை புஷிங்க, அதை தேவன் தனக்கு கொடுக்குற. அவ்வளோதான் பாவம். விஷம் முறிவு பாவன்ட்டு மனம் மூஞ்சி போடும். பசுத்த தேவதூர் வந்துடுவாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இந்த கனியை பிசாசு வார்த்தை கேட்டு பறித்து புஷித்ததுக்கு முடியுதுன்னா ஏசு சொன்ன நானே ஜீவப்ப இந்த அப்பத்தி திராட்சை பாடு ஜீவ ரத்தத்தை தேவநீதி புஷித்து அதை தேவன் தனக்கு ஆகும் மூடுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? கொஞ்ச நேரம் தாங்க. அதனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலை 14/1/2024 கர்த்தாவே, இந்த வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு விலையேற்பட்ட சத்தியங்களுக்காக நன்றி சொல்லும். இயேசு மத்திய மார்க் லூக்கா எங்கு சுற்றி திறந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ விச்சத்துக்கனே தேவன் தனக்கு ஆதாம் முழு மத்திய மார்க் லூக்கா எங்கு சுற்றி திறந்தார். ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரத்தில் தான் சிக்கிறார். அவர் தேவி நீதி உயிர்த்தமா இருக்கிறார். அவனை உயிர்த்து ஜீவனமாகிறார். தேவன் தனக்கு ஆதாம் முழுவது பாவத்தை நிமித்து பசுத்தா இருக்க காப்பாற்றுற வேலையை பார்க்கிறார். பிதா என்னை அனுப்பி நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு நான் அனுப்புகிறவங்க தாவே தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அனுப்புகிறோம். இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, ஏக்கால் சோதமாவும் கொடுக்க, பசுத்த ஊற்ற தேவத்தை பணிவிடை செய்ய ஒரு மாபெரும் எழுப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே வழிநடத்துங்க. சோத்திரிக்கிறதாக பாவத்தின் சம்பளம் மரணத்தை
வதைக்க தேவன் தனக்கு கொடுத்து குத்துக்கிட்டே இருக்கிறான், கட்டாயப்படுத்தப்படுகிறான் ஒவ்வொரு மனுஷனும். அப்படி தான் பிறந்திருக்கிறான். அதுக்கு இயேசு தேவி நீதி தூய்த்தல தேவன் தனக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்கும்போது பாவம் டு மன ஓடியே போய்த்து பசு தாய் வந்து தேவதோட காப்பாற்றப்படுகிறது பார்க்குறோம். இந்த சத்தியத்தை நன்றாய் விளங்கிக் கொள்ள இந்த பிள்ளைகளை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய இயேப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நாங்கள் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியிலும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஜெயிப்பிலை நிச்சயம் கொண்டு வருவார், கேரண்டி. ஆமாம், இந்த செய்தியை குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க, எந்த நேரத்தில் கேளுங்க, யாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, யூடியூப்லலாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். ஏராளம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் தெரிஞ்சால் இந்த செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். முழு உரிமை கொடுக்குறேன். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் யாரும் பாக்கியவான்கள். ஆமாம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமாம், அப்படி தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டி பிசாசுகள் சிக்கி தவிக்கா. இயேசு தேவநீதி உயிர்த்தேதல். அவரே தேவனால் நமக்கு ஞானம் நீதி தேவநீதி உயிர்த்தேதல் ஜீவ வச்சது உயிர்த்தேலும் ஜீவனமாக இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு ஒரு பாவம் நிறைந்த பசுதான். எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு கான்ஃபிடன்ஸான வாழ்க்கை. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவனில் நிலைத்ததால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த செய்தி கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 14/1/2024 ஞாயிறு ஆராதனை மாலையில் கொடுக்கப்பட்டது வேலூர் பகுதியில். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் FGC வேலூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகள் கொடுத்து கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த செய்தியின் மூலமாக நிச்சயம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தரை கடன் பண்ணுகிறது. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். விருப்பம் இருந்தால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் R. துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வேலூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்பின என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதே இருக்கிறீர்கள் அவர்கள் பாவம் மன்னிக்கவே படாமல் இருக்கும். ஆனால் எல்லாருடைய பாவங்களை மன்னியுங்கள். அந்த பாவ நிவர்த்தி பொருள் ஆண்டவராக இயேசு சரீரம், இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாமும் முழு உலகத்து உணர்வுபூர்வமாக கொடுக்க. பாவண்டுமான ஒரு பசுத்தாக ஓட்டப்படி பாதுகாக்கப்படுவார்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு ஆஸ்வதிப்பார். இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஏய்ப்பிலை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.